அரசு வேலை வாய்ப்போட தான் நான் உங்களை சந்திச்சிருக்கேன். வழங்குறது யாரு அப்படின்னா நம்மளுடைய தமிழக அரசு இந்த ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. இது டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி அப்படின்ற ஒரு பொது சுகாதாரத்துறையிலேருந்து இந்த ஒரு வேலை வாய்ப்பு ஆனது வெளியாயிருக்கு. ஓகேங்களா, 1 இல்லை 2 இல்லைங்க, பல வேலை வாய்ப்புகள், குறைஞ்சது 11 வேலை வாய்ப்புகள். அதிகபட்சம் சம்பளம் எவ்வளோன்னு கேட்குறீங்களா? 27,000 ரூபா. 27,000 ரூபா மாதம் மாதம் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் விழுகிறப்போ உங்களுக்கு ஜாலியாக தானே இருக்கும். அப்படி இருக்கிறப்ப ஏன் விடணும் இந்த வேலை வாய்ப்பை? உடனே ஃபுல்லாகவே வீடியோ முழுசாகவே பாருங்கள். எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ற டீட்டெயில்ஸுமே நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரிங்களா, வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வேலை வாய்ப்பு ஹெல்த் இன்ஸ்பெக்டர். இந்த ஒரு வேலை வாய்ப்புக்கு நிறைய பேர் காத்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் இன்றைக்கி வெளியாகிருக்கு. ஓகேங்களா, இதுக்கு நீங்கள் 12th படிச்சிருந்தாலே போதும் அப்படின்ற மாதிரி தான் அவங்க சொல்லியிருக்காங்க. 12th பயாலஜி குரூப் எடுத்து படிச்சிருக்கணும்ப்பா அப்படின்றது தான் எதிர்பார்ப்பு. கட்டாயமாக தமிழ் படிச்சிருக்கணும் அப்படின்றதுமே சொல்கிறாங்க. அது போக உங்களுக்கு மல்டி பர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர் அப்படின்ற ஒரு 2 இயர்ஸ்க்கான ஒரு சர்டிஃபிகேஷன் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் படிச்சிருந்தாலோ இல்லை சானிட்டரி இன்ஸ்பெக்டர் கோர்ஸ் ட்ரைனிங் இருந்தாலுமே ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்றத தெளிவாக குறிச்சிருக்காங்க. 30 பேரை வேலைக்கு எடுக்கிறாங்கங்க. 30 பேர் வேலைக்கு எடுக்கிறாங்க. குறைந்தபட்ச வயசு 40க்கு கம்மியாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மாதந்தோறும் சம்பளம் எவ்வளோ அப்படின்னா 17,500 ரூபா அப்படின்றது தெளிவாகவே குறிப்பிட்டிருக்காங்க இங்கே. அடுத்த வாய்ப்பு என்னடா அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா மிட் லெவல் ஹெல்த் ப்ரொவைடர் அப்படின்ற ஒரு வேலை வாய்ப்பு. இதுக்கு நர்சிங் படிச்சிருக்கணும் அப்படின்றத எதிர்பார்க்குறாங்க. 3 பேரை வேலைக்கு எடுக்கிறாங்க. சம்பளம் 21,000 ரூபா. 40 வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்த வாய்ப்புமே ஸ்டாஃப் நர்ஸ் அப்படின்ற ஒரு வேலை வாய்ப்புக்குமே நீங்கள் பிஎஸ்சி நர்சிங் முடிச்சிருக்கணும் அப்படின்றது சொல்கிறாங்க. இதுக்குமே சம்பளம் 21,000 ரூபா. 40 வயசுக்குள்ளே இருக்கணும். 3 பேரை வேலைக்கு எடுக்கிறதாக சொல்லியிருந்திருக்காங்க. அடுத்தது UHNANM அப்படின்ற ஒரு குவாலிஃபிகேஷனுக்கு எடுக்கிறாங்க. இதுவுமே நர்சிங் சம்மந்தப்பட்டது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. 40 வயசுக்குள்ளே இருக்கணும். 17,500 ரூபா உங்களுக்கு சம்பளம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. 9 பேரை வேலைக்கு எடுக்கிறாங்கங்க. அடுத்தது சைக்காட்ரிக் சோஷியல் ஒர்க்கர் அப்படின்ற ஒரு வேலை வாய்ப்புக்குமே எம்ஏ படிச்சிருக்கணும் சோஷியல் ஒர்க்கில் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒருத்தவங்களே எடுக்கிறாங்கங்க. 40 வயசுக்கு கீழே. இதுக்கு சம்பளம் பார்த்திங்கன்னா 27,000 ரூபா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு வேலை வாய்ப்புக்கு நல்ல சம்பளங்க, 27,000 ரூபா அப்படின்றது. அடுத்த வாய்ப்பு பிளாக் அக்கௌண்ட் அசிஸ்டண்ட் அப்படின்ற ஒரு வேலை வாய்ப்புக்குமே பிகாம் வித் டேலி படிச்சிருக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 19,000 ரூபா சம்பளம். அடுத்த வாய்ப்பு டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் அப்படின்ற ஒரு வேலை வாய்ப்புக்குமே நீங்கள் 40 வயசுக்குள்ளே இருக்கணும். 17,500 ரூபா சம்பளம். இந்த டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர்ன்ற வேலை வாய்ப்புக்கு நீங்கள் ஏதாவது ஒரு கிராஜுவேட்டோ இல்லை டிப்ளமோ படிச்சிருந்தாலே போதும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 4 பேரை வேலைக்கு எடுக்கிறாங்க. அடுத்த வாய்ப்பு அசிஸ்டன்ட் கம் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் அப்படின்ற ஒரு வேலை வாய்ப்புக்குமே ஏதோ ஒரு டிகிரி நீங்கள் கம்ப்யூட்டர் நாலேஜோடு இருந்திருந்தால் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 2 பேரை வேலைக்கு எடுக்கிறாங்க. 40 வயசுக்குள்ளே இருக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 15,000 ரூபா சம்பளங்க இதுக்கு. அடுத்த வாய்ப்பு ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் அப்படின்ற ஒரு வேலை வாய்ப்புக்குமே 10வது படிச்சிருந்தாலே போதும்ப்பா, 10,000 ரூபா சம்பளம் மாதம் மாதம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 40 வயசு கீழே இருக்கவங்க இதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. MMU கிளீனர் அப்படின்ற ஒரு வாய்ப்புக்குமே 8th பாஸ் ஆயிருந்திருக்கணுங்க. இதுக்கு ஒருத்தவங்கள வேலைக்கு எடுக்கிறாங்க. 11,000 ரூபா சம்பளம். அடுத்த வாய்ப்பு மல்டிபர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் அப்படின்ற ஒரு வேலை வாய்ப்புக்குமே 8th பாஸ் ஆயிருந்திருக்கணும். 11,000 ரூபா சம்பளம். 40 வயசுக்கு கீழே இருக்கணும். 16 பேரை எடுக்கிறாங்கங்க. 8th படிச்சிருந்தாலே போதும். சரிங்களா மக்களே, இது சில கண்டிஷன்ஸ் எல்லாம் கீழே கொடுத்துருக்காங்க. அது என்னடா அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா முற்றிலும் தற்காலிகமானதே இந்த ஒரு வேலை வாய்ப்பு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எந்த ஒரு காலத்துலேயும் பணி நிரந்தரம் செய்யப்பட மாட்டாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. தேசிய சுகாதார இயக்கம், அதாவது நேஷ்னல் ஹெல்த் மிஷன் தமிழ்நாடு, இவங்க தான் இந்த ஒரு ஒப்பந்த விதிமுறைகளையும் வெளியிட்டிருந்திருக்காங்க. ஓகேங்களா, 11 மாதத்துக்கு உங்களுக்கு வேலை வாய்ப்பு இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. தேர்வு செய்யப்படும் முறை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 10th 12th மதிப்பெண் விழுக்காடு பேஸ் பண்ணி உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் முன் அனுபவம் உங்களுக்கு ஏதாவது இருக்கா அப்படின்னா நேர்காணல் நடைபெறும் இல்லையா, அப்போது உங்களுக்கு ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி அவங்க தெளிவாகவே தெரிவிச்சிருக்காங்க.
விண்ணப்பம் நீங்கள் அனுப்ப வேண்டிய முகவரி என்ன அப்படின்னா, நிர்வாக செயலாளர், மாவட்ட சுகாதார அலுவலகம், மாவட்ட நல்வாழ்வு சங்கம், டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி, செங்கல்பட்டு மாவட்டம் 603001 அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. தொலைபேசி எண்ணுமே கொடுத்துருக்காங்க. இதுக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கோங்க, உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா. ஓகேங்களா? இந்த விண்ணப்ப படிவம் இருக்கு இல்லையா, அதையும் எப்படி ஃபில் பண்ணுறது அப்படின்றதையுமே நான் உங்களோட டீட்டெயில்டாக இங்கே ஷேர் பண்ணிக்கிறேன். பட் இந்த விண்ணப்ப படிவம் ஆனது எங்கே டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா, https://sengalpattu.nic.in என்ற இணையதளத்தில் தான் நீங்கள் போய் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பின்னர் விண்ணப்பத்தை பூர்த்தி செய்த பின்னர் நீங்கள் அவங்களுக்கு அனுப்பணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. செல்ஃப் அட்டஸ்டட் பண்ணது, அதாவது சைன் நீங்கள் போட்டுருந்துருக்கணும். நகல்கள் மட்டும்தாங்க அனுப்பணும். எந்த காலத்துலேயும் ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டெல்லாம் அனுப்பிச்சிடாதீங்க. சரிங்களா மக்களே? ஸ்பீடு போஸ்ட் மூலமாக அனுப்புங்க, அல்லது மின்னஞ்சல் மூலமாக அனுப்புங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. இது கடைசி நாள் 9/7/2026 மாலை 5:45 மணிக்குள் அவங்களுக்கு விண்ணப்பங்கள் வந்து சேரணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை வெளியிட்டிருக்கிறது யாருன்னா, செயலாளர், மாவட்ட நல்வாழ்வு சங்கம், மாவட்ட சுகாதார அலுவலர், செங்கல்பட்டு மாவட்டத்திலேருந்து தான் வெளியாயிருக்கு. சரிப்பா, இதுக்கு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, உங்களுக்கு வந்து நீங்கள் விண்ணப்ப படிவம் இருக்கும், அதை வந்து ஃபில் பண்ணணுன்னு. அந்த விண்ணப்ப படிவத்தில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, விண்ணப்பத்தில் பணியாளர் பெயர், நீங்கள் உங்களுடைய பேரை வந்து இங்கே கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி இங்கேயும் அவங்க கேட்டிருக்காங்க, விண்ணப்பிக்கும் பணியின் பெயர், எந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் ஃபில் பண்ணுறீங்க, விண்ணப்பிக்கும் பணியின் பெயர், அதாவது நீங்கள் எந்த வேலைக்கு நீங்கள் வந்து அனுப்பணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களோ, அப்ளை பண்ணணும்னு ஆசைப்பட்டிருக்கீங்களோ, அந்த ஒரு வேலை வாய்ப்போட பேரை இங்கே கொடுத்துக்கோங்க. உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவுமே இங்கே அட்டாச் பண்ணிக்கோங்க. அப்புறம் விண்ணப்பதாரரின் பெயர், உங்களுடைய பெயர் இருக்கு இல்லையா, அதை இங்கே தெளிவாகவே எழுதுங்க. தகப்பனார் பெயர், உங்கள் தந்தையின் பெயர் இங்கே தெளிவாக எழுதுங்க. அப்புறம் பிறந்த தேதி மற்றும் வயது, விண்ணப்பிக்கும் பணியின் பெயர், என்ன பணிக்கு நீங்கள் விண்ணப்பிக்கிறீங்களோ அதை இங்கேயும் எழுதணும், இங்கேயும் எழுதணும். சரிங்களா மக்களே? கல்வி தகுதி, அதாவது சான்றிதழ் நகல் இருக்கு இல்லைங்களா, என்ன அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணுங்கள். சாதி சான்றிதழ், அதோடைய நகலையும் நீங்கள் கொடுக்கணும். ஆதார எண், அந்த எண்ணை இங்கே கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அதோட நகலையும் நீங்கள் இதோட அட்டாச் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கைபேசி மற்றும் மின்னஞ்சல் முகவரி இருக்கு இல்லைங்களா, உங்களுடைய ஃபோன் நம்பர் அதையுமே இங்கே கொடுங்க. முன் அனுபவம் ஏதேனும் இருந்தால் அதை வந்து நீங்கள் இங்கே மென்ஷன் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. தற்காலிக முகவரி மற்றும் நிரந்தர முகவரி ரெண்டையுமே அவங்க கொடுத்துருங்க. இங்கே தற்காலிக முகவரி என்ன, நிரந்தர முகவரி என்ன அப்படின்றது, இடம், தேதி, இது ரெண்டையுமே இங்கே கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்க பின் குறிப்புன்னு சொல்லி ஒரு குறிப்பு கொடுத்துருக்காங்க. விண்ணப்பதாரரின் கையொப்பம் மறக்காமல் உங்களுடைய சைனை இங்கே போட்டுருங்க. விண்ணப்பதாரரின் சமீபத்திய புகைப்படத்துடன் என்னென்ன அட்டாச் பண்ணணுன்னா, உங்களுடைய 10th நகல் மார்க் ஷீட் இருக்கு இல்லையா, அதோட நகல், 12th மார்க் ஷீட்டோட நகல், டிகிரி சர்டிஃபிகேட்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட், இது எல்லாத்தோடைய நகல்களையும் சேர்த்து அட்டாச் பண்ணி அவங்களுக்கு சமர்ப்பிக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க மக்களே. அதனால் செம்மையான வேலைவாய்ப்பு, கை நழுவ விட்டுறாதீங்க, கட கடன் எடுத்து அப்ளை பண்ணுங்கள். நன்றி மக்களே.